உங்களை பார்க்க வாடிப்பட்டி ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருயா. இன்ஸ்பெக்டரா? சரி வர சொல்லு போ. சரிங்க. என்ன சின்னாசி, ஏதாவது வர சொன்னியா? இல்லேனே. என்ன விஷயமா இருக்கும்? என்னன்னு தெரியலையேனே. அப்பா வாயா சேது. ஐயா. வாங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா அது ஒண்ணு இல்லைங்க. உங்க சம்பந்தி செல்லப்பாண்டி உங்க பேரை சொல்லி ஊர் முழுக்க லஞ்ச பணம் வாங்கின கேஸ்ல உங்களை விசாரணை பண்ணிருந்தோம்ல, அது விஷயம் பேசதான் வந்திருக்கேன் ஐயா. ஓ, விசாரணை முழுசா முடிஞ்சதுல செல்லப்பாண்டி லஞ்சம் வாங்கின விஷயத்துக்கும் உங்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கியா. ஆத்தா சீலக்காரி, என் மகன் நிரபராதின்னு சொல்லி முடிவு வந்துருச்சு. இதுக்கு நீதான் துணையா இருந்திருக்காத்தா. நாம முதல்ல மெடிக்கல் காலேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்த விசேஷங்களுக்கு போய்க்கலாம்னே. சரி அப்ப புறப்படலாமா? போகலாம்னே. அத்தா சரியா? வரேன் அத்தா. பாத்து போயிட்டு வா. வரமோனா. அதான் போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. போயிட்டு வாப்பா. சரி சொல்லு. சொல்ல இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு சரி. அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்கு போலாம். அப்பா. என்னையா சொல்லியா? நீங்க இந்த பொண்ணுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னதும் சரி, நல்லா படிக்கிற பசங்களோட பீஸ் எல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொன்னதும் சரி, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ பாத்து புறப்பட போ. தமிழ் உன் மாமனார் அமைச்சர் அது இதுன்னு சொன்னதும் பயங்கர டெரரா இருப்பாரு, சினிமால காட்டுற மாதிரி கெட்டவரா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இவரு நம்ம காலேஜ் பொண்ணுக்கு வண்டி எல்லாம் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு, ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்றாரு. இவ்ளோ நல்லவரா இருக்காரு. எங்க மாமா அப்படிதான், குணத்திலயும் சரி மனசுலயும் சரி அவரு ரொம்ப உசந்தவரு. சைக்கிள் கேப்ல அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பாரு, சினிமால பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பெரிய ஆளுடி நீ. காலேஜுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கவே இல்ல. இப்பதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். நீ பெரிய புத்திசாலிதான். சரி அது இருக்கட்டும், ஹீரோ மாதிரி ஒருத்தர் அமைச்சர் கூடவே வந்து அதோ அங்க உட்கார்ந்து இருந்தாரு, அவர் யாரு? அது எதுக்கு உனக்கு? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏய் சொல்ல தமிழ், அவர்தான் உன் வீட்டுக்காரரா? ஆமா அவருதான். ஓஹோ, சும்மா சொல்லக்கூடாதுடி. உன் ஆளு செம்ம ஹேண்ட்ஸம்